உன் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு மகன் பிறக்கணும். முருகா, என் பொண்ணுக்கு சுகப்பிரசவம் நடக்கணும். கவலைப்படாதீங்க ஐயா, உங்க மனசு போலவே எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தையா? மாப்பிள்ளை! மாப்பிள்ளை! ஆண் குழந்தை பிறந்திருக்கு மாப்பிள்ளை. மிஸ்டர் வேலாயுதம், கொஞ்சம் இப்படி வரீங்களா? இவ்வளவு சீரியஸான கேஸ என்னுடைய சர்வீஸ்லயே பார்த்ததில்ல. அந்த மட்டும் தாயும் குழந்தையும் பிழைச்சதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதாவது தாயினுடைய கருவுல இருக்கும் போது குழந்தைக்கு வாதம் வந்துடுச்சு. உயிர் மட்டும் இருக்க தவிர உடல்ல எந்தவித உணர்வும் இல்லை. கவலைப்படாதீங்க, கடவுளை வேண்டிக்கங்க. கவலைப்படாது, தைரியமா. மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, என் குழந்தையை காப்பாத்துறதுக்கு இந்த திருநீரை காட்டிலும் மேலான மருந்து இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லப்பா. பாரத் அவன் பேர்ல போட்டுட்டு தைரியமா இருப்போம். என்ன மன்னிச்சிடுங்க, உங்க ஆசையை நிராசையாக்கிட்டேன். நீங்க அன்போட கொஞ்சி விளையாட அழகான ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க வேண்டியதா ஊனமுள்ள ஒரு உயிரை பெத்து உங்க மனசை நோக வச்சுட்டேன். தப்பு உண்மையில இல்லை. விதி நம்ம வீட்டுக்கு விளையாட வரும்போது கதவை மூடிட்டா மட்டும் அது வெளியிலேயே நின்றுடுமா என்ன? அந்த சக்தியை யாராலையும் தடுக்க முடியாது. வர்றதை அனுபவிச்சுதான் ஆகணும். பாருங்க, விதின்னு சொல்றதெல்லாம் விவரம் தெரியாத காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்த வெட்டி வேதாந்தம். இயற்கை இப்படி ஒரு குழந்தைய நமக்கு கொடுத்திருக்கு, அதுக்கு போய் விதின்னு ஏன் சொல்றீங்க? இன்னுமா அகம்பாவம் போகல. இது இயற்கை கொடுத்ததில்லை, உன்னுடைய தெய்வ நந்தனைக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. நான் கடவுளை நம்பாதவதான், கையெடுத்து கும்பிடாதவதான். ஆனா புருஷனை தெய்வமா நினைக்கிறவன். அந்த உயர்ந்த எண்ணத்தை குத்தமா நினைச்சு நீங்க சொல்றபடி என்ன தண்டிக்க ஆண்டவன் இப்படி ஒரு குழந்தைய கொடுத்திருந்தா அவன் எப்படி ஆண்டவனா இருக்க முடியும்? சரி, நான் தெய்வ நிந்தனை செய்கிறவ, நீங்க பேச்சுக்கும் மூச்சுக்கும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த உண்மையான பக்தியை நினைச்சு உங்களுக்காகவாவது ஒரு நல்ல குழந்தைய கொடுத்திருக்க கூடாதா உங்க முருகன்?
எனக்காக வேண்டாம், மூச்சுக்கும் பேச்சுக்கும் முருகா முருகான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்காகவாவது அந்த முருகன் ஊனமில்லாத குழந்தைய கொடுத்திருக்க கூடாதான்னு என் மனைவி கேட்கிறாப்பா. அவ கேட்கறது நியாயம் தானே? அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உங்ககிட்ட ஓடி வந்துட்டு, முருகா, எனக்காகவோ என்னுடைய குடும்ப வாரிசுக்காகவோ என் பிள்ளையை காப்பாத்துன்னு உங்ககிட்ட நான் கேட்கலப்பா. என்ன, நீ என் பிள்ளையை காப்பாத்திருவேங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூரணமா இருக்கு. ஆனா உன்னை பத்தி நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு என் மனைவி சொல்லிட்டு இருக்கிறாளே, அவளுக்காகவாவது என் குழந்தைய நீ காப்பாத்திதான் ஆகணும். என்ன ஏமாத்திட எனக்காக. என்னங்க, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நான் பேசினதை எல்லாம் மறந்துடுங்க. நாம ரெண்டு பேரும் இப்படியே குழப்பம் அடைஞ்சுகிட்டு இருந்தா குழந்தையோட கதி என்ன ஆகிறது? மரகதம், நம்ம குழந்தை நல்லபடியா ஆகணும்னா குறைதீர்க்கும் குமரக்கடவுள் குடிகொண்டிருக்கிற கோயில்கள் எல்லாத்துக்கும் நீயும் நானும் குழந்தையோட போயிட்டு வரணும். நீங்க வேணும்னா உங்க தெய்வத்தை வேண்டிக்கங்க. நான் ஒரு நல்ல டாக்டரை வச்சு பார்க்கணும்னு இருக்கேன். அதுக்கு அனுமதி கேட்கத்தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு மறுக்காதீங்க. மரகதம், கொடுத்தவனுக்கே தெரியும் குழந்தையை எப்படி குணப்படுத்துறதுன்னு. அவன் நிச்சயமா காப்பாத்திடுவான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறேன். இப்போ கண்ணே பாபா, என்னையா? இத பாத்தியா, உனக்காக திருநெல்வேலி அல்வா, மைசூர் பாகு, மதுரை மல்லி எல்லாம் வாங்கி வந்திருக்கிறேன். மல்லியை தலையில வச்சுக்க, அல்வாவை தின்னுக்க. ஜம்முன்னு ஷோக்கா டீக்கா ட்ரெஸ் பண்ணிய முன்னா வந்து நில்லு பாப்போம். அல்வாவை தின்னுன்றேன். அறிவு இருக்காயா உனக்கு? அங்க வேலாயுதமும் மரகதமாவும் மனஸ்தாபப்பட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அமைதி இல்லாம இருக்காங்க. நீ என்னடா அல்வா வாங்கிட்டு வந்து முன்னாடி இருக்கிறியே? அடடே ஆமா. போயா, முதல்ல அவங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்து. போ. என்னம்மா அது? நானும் ஒரு வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா ஆக வேண்டிய காரியத்தை யாருமா பாக்குறது? ஆயா, நீ கொஞ்சம் போய் வெளியில உட்காரு. வேணும் போது நான் கூப்பிடுறேன். என்ன செய்ய சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்குது? நீங்க படிச்சவங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில கருத்து வேறுபாடு இருந்துட்டா அது சில சமயத்துல வாழ்க்கையே பாதிச்சிடும். அம்மா, வாழ்க்கைங்கிறது ஒரு பாய்மர கப்பல் மாதிரி. புருஷன் பொண்டாட்டிங்கிற காத்து ஒரே திசையை நோக்கி சேர்ந்து அடிச்சா தாமா கப்பல் நிம்மதியா கரை போய் சேர முடியும். இல்லைன்னா பாதி வழியிலேயே கவிழ்ந்துடும். எது வந்தா இந்த வீட்டுல சந்தோஷம் வரும்னு நினைச்சோமோ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாமா சாப்பாடு, தூக்கம், பூஜை, வியாபாரம் ஒண்ணுமே கவனிக்காம நடபடமாயிட்டா வேலாயுதம். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? ஐயோ, அப்படி சொல்லணுமா? இந்த நேரத்துல நீங்க தாமா அவனுக்கு ஆறுதல் சொல்லணும். இடிஞ்சு கீரல் விழுந்த சிவரு மாதிரி நிக்கிற அவனை இந்த நேரத்துல நீங்களும் தள்ளிட்டீங்கன்னா ஒரேடியா சாஞ்சிருவாமா. என்னங்க எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி தன்னந்தனியா தரையில படுத்துக்கிட்டு பைத்தியம் பிடிச்சவர மாதிரி வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படிங்க? நீங்க வியாபாரத்தை கவனிக்க வேண்டாம், வீட்டை பார்த்துக்க வேண்டாம், என்ன பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆனா நம்ம குழந்தை அதோ அந்த முருகன் கிட்ட நம்ம குழந்தை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவனும் செவி சாய்ச்சி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். நான் கேட்கும் போதெல்லாம் கடவுள் காப்பாத்திடுவான்னு இப்படியே ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏதாவது மறுத்து பேசினா மறுபடியும் நம்ம குடும்பத்துல குழப்பம் வந்துடுமோன்னு பயந்துதான் இதுவரைக்கும் பொறுமையோட பேசாம இருந்தேன். ஆனா இப்போ நீங்க இருக்கிற நிலைமைய பார்த்து எனக்கே பயம் வந்துடுச்சு. இத பாருங்க, என்னுடைய பயம் தெளிஞ்சு நீங்களும் நல்லா இருக்கணும்னா முதல்ல நம்ம குழந்தைய காப்பாத்தி ஆகணும். அதுக்கு உடனடியா ஒரு நல்ல டாக்டரை கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைய காமிக்கணும். டாக்டர் சேகரன் இருக்காரா? நீங்க தான் பேசுறீங்களா டாக்டர்? நான் மரகதம் பேசுறேன். குழந்தை ஹெல்த் விஷயமா கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேச வேண்டியிருக்கு. உடனே புறப்பட்டு வர முடியுமா? தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ.
எப்படியாவது என் குழந்தைய நீங்க தான் காப்பாற்றணும் டாக்டர். ஐ ஆம் சாரி. இந்த வியாதி சம்பந்தமாக டாக்டர் மோகனை கன்சல்ட் பண்ணி பாருங்க. மன்னிக்கணும், இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மனோகர் தான். அவரை சென்னையில இருந்து வர வச்சு கன்சல்ட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். வரேம்மா. மாசம் தவறாம பச்சை தண்ணியை கூட வாயில ஊத்தாம சஷ்டி விரதத்தை முறையா கொண்டாடிட்டு வர்றேன். ஆனா இன்னைக்கு என்னால தாங்க முடியல. பசி வயித்த கிள்ளுது, சாப்பிடாம இருக்க முடியல. முருகாடு சத்தம் போட்டு கூப்பிடுறது கூட எனக்கு சக்தி இல்ல. வெறும் கேஸ் ஆத்தான் வருது. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுறேன். சாப்பிடாத மாதிரி நினைச்சு என்ன மன்னிச்சிடு முருகா. மனுஷனா நீ? காரிய கை கூடி வர நேரத்துல இந்த புத்தி வரலாமா? விரதம் சொல்லிட்டு இப்படி செய்யறியே. பாமா, கை கட்டுல வாய் கட்டா பண்ணாத. இந்த விரதம் கொண்டாடி என்ன பலனை கண்டான்? உனக்கு தான் வயிறு நிறையல, எனக்காவது வயிறு நிறையட்டும். சாப்பிட விடு. ஐயோ, நான் சொல்றத கேளியா? இப்ப நான் 3 மாசம். பாமா, உனக்கு 3 மாசமா? ஐயோ, சத்திய விரதத்தினுடைய மகிமை தெரியாம தவறு பண்ணி முருகனுடைய கோபத்துக்கு ஆளாக தெரிஞ்ச முருகா, என்ன மன்னிச்சிடு. இந்த பாமா, வீணாக்கார தின்னுக்க. யோ, நாம கேட்டபடி முருகன் நமக்கு ஆண் குழந்தை கொடுத்துட்டாருன்னா திருச்செந்தூர் வரதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். குழந்தை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. வேலாயுதம் குழந்தைக்கு வைத்தியம் பார்க்க மெட்ராஸ்ல இருந்து பெரிய டாக்டர் வராமே. ஆமா, இன்னைக்கே வராரு. அந்த பெரிய டாக்டர் கை பட்டா போது எந்த வியாதியா இருந்தாலும் பறந்து போயிடும். ரொம்ப பிட்டியபிள் கேஸ். ஐ அம் வெரி சாரி. அப்படின்னா என் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் இல்லையா டாக்டர்? இம்பாசிபிள். இந்த மாதிரி வியாதி உள்ளவங்க நடமாடிக்கிட்டு இருந்தா டாக்டிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆனா இது கருவிலே உருவான வியாதி. கடவுள் தான் காப்பாற்றணும். எவ்வளவோ பெரிய கேஸ் எல்லாம் உங்க கைப்பட்டா குணமாயிடும்னு சொல்றாங்க. நீங்க கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்றீங்களே. இருதயத்தையே மாத்தி வைக்கிற இந்த விஞ்ஞான காலத்துல இந்த கேஸ் கியூர் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லலாமா டாக்டர்? விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கேஸ் மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. தெய்வ சக்தியால் தான் முடியும். God bless. மரகதம், டாக்டர் சொன்னது உண்மைதாம்மா.
நானும் அதே தான் சொல்றேன். குறைய தீர்க்க வேண்டியது தெய்வம் தான்பா. உன் கொள்கையெல்லாம் மாத்திக்கிட்டு அவங்கிட்ட போய் முறையிடு. வேற வழியே இல்லை. நம்ம குழந்தை நல்லபடியா ஆகணும்னா குறைவிற்கும் குமரக்கடவுள் குடிகொண்டிருக்கிற கோயில்கள் எல்லாத்துக்கும் நீயும் நானும் குழந்தையோட போயிட்டு வரணும். என் குழந்தைக்கு வியாதி வந்து 3 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தப்ப என் வீட்டுக்கு வந்து நீங்க பார்த்துட்டு குழந்தையோட முருகன் கோயில் அத்தனைக்கும் போயிட்டு வந்தா குணமாயிடும்னு சொன்னீங்க. நீங்க சொன்னபடியே போயிட்டு வந்தோம். குழந்தைக்கு குணமாயிடுச்சுங்க. என்னங்க நம்ம குழந்தையை காப்பாற்ற முடியாதுன்னு எல்லா டாக்டர்களும் கைவிட்டுட்டாங்க. புறப்படுங்க. எங்க? நீங்களும் நானும் குழந்தையை எடுத்துக்கிட்டு குமரக்கடவுள் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போனா குழந்தைக்கு குணமாயிடும்னு அன்னைக்கு சொன்னீங்களே, வாங்க. எங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வரலாம். புறப்படுங்க, புறப்படுங்க. நீயா கோயிலுக்கு வர்றேன்னு சொல்ற? எனக்காக இல்லைங்க, என் குழந்தைக்காக. இப்ப கூட உனக்காக இல்லை, உன் குழந்தைக்காகத்தான் வர்றேங்கிறியா? நான் மட்டும் இல்லைங்க, எந்த தாயா இருந்தாலும் தாம் பெத்த குழந்தைக்கு ஆபத்துன்னா எப்படிப்பட்ட பிடிவாதத்தையும் விட்டுடுவா. புறப்படுங்க, புறப்படுங்க. நம்பினார் கினிய துணைவன் முருகன் கைவிட மாட்டாமா. கவலைப்படாம போயிட்டு வா மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. என்ன சொல்ற? நான் குளிச்சு குங்குமம் வச்சுட்டு இருக்கும் போது ஒரு பாம்பு நம்ம குழந்தைய கடிக்க வந்தது. அதை பார்த்துட்டு என்ன செய்யறதுனே புரியாம திகைச்சு போய் நின்னுட்டேன்.
அப்போ முருகனுங்கிற தெய்வத்தை உள்ளன்போடு யார் வேண்டினாலும் உடனே வந்து உதவி செய்வார்னு அடிக்கடி சொல்வீங்களே, அதை நினைச்சு முருகா என் குழந்தையை காப்பாத்து, என் குழந்தையை காப்பாத்துன்னு கதறிட்டீங்க. அந்த சமயத்துல எங்கிருந்தோ ஒரு மயில் பறந்து வந்து அந்த பாம்பை கொத்தி அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சுங்க. வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயம் இல்லைன்னு சொல்லுவீங்க. அதை நான் உணராம எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அவங்கிட்ட சொல்லு, அவங்கிட்ட சொல்லு. முருகா, உன்னுடைய பெருமையை எத்தனையோ தடவை என் கணவர் எடுத்து சொல்லியும் உன்னை நம்ப மறுத்துட்டேன். தவறுதான், என்ன மன்னிச்சு ஊனமுள்ள என் குழந்தையை குணப்படுத்தி காப்பாற்ற வேண்டியது ஓ பொறுப்பு. மருதாசுரமூர்த்தியே, என் மகனை காப்பாத்து, என் மகனை காப்பாத்து மருதாசுரமூர்த்தி. மருதமலை மீதிலே குடிகொண்டிருப்பவனே, மனதார நினைப்பவர்கள் எண்ணியதை முடிப்பவனே, வாயார துதிப்பவர்கள் கேட்டதை கொடுப்பவனே, வந்தவர்க்கு அருள் புரியும் மருதமலை ஆண்டவனே, மருதமலையானே நாங்கள் வணங்கும் பெருமானே, மருதமலையானே நாங்கள் வணங்கும் பெருமானே, பிள்ளை முகப்பாரே முருகா பிறவி பிணி தீரே, பிள்ளை முகப்பாரே முருகா பிறவி பிணி தீரே, மருதமலையானே நாங்கள் வணங்கும் பெருமானே. உன்னை ஒருபோதும் எண்ண மறவேனே சென்னி மலை வாழும் பெருமானே, அன்னை தந்தையுடன் உன்னை சிவன் மலையில் வந்து தொழுவோர்க்கு அருள்வோனே, வள்ளல் உன்னை நாடி வள்ளி மலை தேடி வருவோர்க்கு இன்பம் தருவோனே, கள்ளம் அறியாத பிள்ளை பெருமானே காங்கேய நல்லூர் வளர்வோனே, திருமுருகன் பூண்டியில் பரமனருள் வேண்டிய சிவலிங்கம் தன்னை வைத்து பூஜித்த குமரா, தென்சேரி மலை கண்டு நெஞ்சார துதி போட்டு அஞ்சாதே என அபயம் தருகின்ற அமரா, பரந்தி வரும் அடியவர்கள் படும் துயரம் தீர்த்தாள குருந்தமலை மீதிலே கொஞ்சம் வேளை, வற்றாத கருணை மழை நற்றாய் எனப் பொழியும் வட்டமலை தெய்வமே வெற்றி வேலே, அமரர் கூட்டம் ஆடவும் அசுரர் தோற்று ஓடவும் சமர் புரிந்த குமர கோட்ட தவமணியே, அந்த காமலிங்க வள்ளல் நெஞ்சில் அருட்பாவின் வெள்ளம் பொங்கச் செய்த கந்த கோட்ட தமிழ் கனியே, தஞ்சமென்று வந்து உன்னை கெஞ்சுகின்ற எங்கள் பிள்ளை துன்பம் தீர்க்க வேண்டும் ஐயா சுடரொளியே, வீரிட்டெழுந்த சூரன் போரிட்டழிய திருப்போரூரில் வேல் விடுத்து நின்றவா, ஏறி வரும் மயிலில் தேரும் விளங்க ஒரு ஊரை மயிலம் எனக் கொண்டவா, பக்தர்கள் சேரூர் பழவினை தீரூர் உத்தரவேரூர் உரைபவனே, எங்குமில்லாத விதத்தினிலே பொங்கும் திருமயிலாடியிலே வடதிசை நோக்கி அமர்ந்தவனே, மயிலை ஆடச் செய்தவனே, வருபவர்ப்பிணி தீர்க்கும் வைத்தீஸ்வரன் பெற்ற முருகனே சண்முகா முத்துக்குமாரா, சரவணா எங்களின் சிறுவனை காப்பாற்று சக்தி வேலாயுதா சூரசம்ஹாரா, தின்புயச்சூரனை வென்றதை முனிவர்க்கு என் கண்ணிலே சொன்ன சுப்பிரமணியா, கந்தன் குடி வாழ்ந்திடும் கந்தனே அன்பரின் கண்ணுக்கு விருந்தாக அமர்ந்த புண்ணிய
தக்க தருணத்திலே பக்தரின் பக்கம் துணை இருப்பாய், சிக்கலை தீர்த்து வைப்பாய், ஜெகம் புகழ் சிக்கல் சிங்காரவேலா. பழகு தமிழ் கொண்டு அருணகிரி கண்டு திருப்புகழ் பாடிய வயலூரா. புலவன்னர் கீரன் புனைந்த முருகாற்று படை போற்றும் ராலி மலை வீரா. கொன்றதொரு சூரனை கோலமயிலாகவே குன்றக்குடியில் கொண்ட குமரையா. கந்தையா எங்களின் கவலையை தீரையா. பர்வத ராஜகுமாரியின் மகனே, பாசத்தை உணர்ந்த பாலகனே. திருமலை முருகா மழலையின் நாவில் ஒரு மொழி தருவாய் காவலனே. தக்கலை குமாரவேலா ஒரு தாய் நிலை அறிந்த பாலா. மக்களை காத்திடும் சீலா என் மகனை காத்திடவா. வள்ளியூரிலே குடிகொண்ட வள்ளிமணாடா வழி காட்டு. பிள்ளைக்கு உள்தல் அருள் காட்டு, பிணிகள் விலகிட தாலாட்டு. அலைந்து தவித்தோம் குமரையா, வட பழனிக்கு வந்தோம் முருகையா. நம்பிக்கை தருவாய் கந்தையா. தணியாத கோபம் தணிந்த இடம் வந்தும் தனித்தனியாக இருப்பவனே. கனிந்த முகம் காட்டு கலங்கும் எமை தேற்று தணிகை மலை மீது வசிப்பவனே. தந்தைக்கு ஓமெனும் மந்திர பொருள் சொன்ன சுவாமி மலை வாழும் குருநாதா. மைந்தன் துயர் தீர வந்த பிணி மாற கந்தா கடம்பா வரமேதா. பூவுதிர் சோலையில் வள்ளியை மணந்து பழமுதிர் சோலைக்கு வந்தவனே. காவல் தெய்வம் நீ என வந்தோம், கை கொடுப்பாயங்கள் மன்னவனே. திருப்புகை பாடி திருவடி தேடி தெண்டனிட்டோம் எங்கள் தென்னவனே. திருப்பரங்குன்றத்து நாயகனே, குறை தீர்த்து வைப்பாய் வடிவேலவனே. வேலவனே வேலவனே. என்னப்பா முருகா முருகான்னு பேச முடியலையே, இந்த தூண்ல முட்டிக்கிட்டு சாக போறா சாமி. அப்பா, தூணிலே முட்டிக்கொண்டு உயிர் விடுவது நன்றன்று. எம்பெருமானுடைய திருவடியிலே விழுந்து கண்ணீரால கால் கழுவி காப்பாற்றுவான். கோப்பா முருகா 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 முருகா. சபரிமலை 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 பேசிட்டா, சபரிமலை பேசிட்டா. ஏழாயிரம் ஐயா
அந்த அன்பர் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுங்க. நான் ஆண்டியா இருந்த போது இந்த ஊமை தினமும் கோயிலுக்கு வந்து தனக்கு பேச்சு வரணும்னு வேண்டிக்குவான். ஆண்டவன் அவன் குறைய இன்னைக்கு தீர்த்து வச்சுட்டாங்க. ஐயா எங்க இப்படி? இங்க திருப்பூர் சபையில முருகன் பெருமைன்னு பேசணும்னு அழைச்சார்கள். அப்படியே சுவாமி பண்ணலான்னு வந்தேன். உன்னையும் பார்த்தேன். என்னங்க இவரே? என்னுடைய இருண்ட வாழ்வுக்கு ஒளி கொடுத்த ஒரு பெரிய மகான் நம்ம வீடு தேடி வந்திருக்கிறாரு. அவரை வணங்குவோம் வான்னு ஒரு நாள் உன்னை கூப்பிட்டேனே, ஞாபகம் இருக்கா? ஐயா, என்னுடைய அறியாமையினால அன்னைக்கு உங்களை பார்க்க மறுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. எழுது எழுது. ஐயா பாருங்க ஐயா, ஒரு ஊனமுள்ள குழந்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவன் ஏன் என்ன மறுபடியும் சோதிக்கிறான்? மகனே, இப்படி ஒரு சம்பவம் நிகழவில்லையானால் உன் மனைவியார் இந்த திருக்கோயிலுக்கு வந்திருக்க முடியுமா? அது மட்டுமல்ல, பரமபக்தனாகிய நீ திருடன் என்று சொன்னதற்காக தெய்வம் இல்லை இல்லை என்று சொல்லி திரிந்தாயே, அதற்காகத்தான். ஐயா மகனே, கவலைப்படாதே. எந்த நோக்கத்தோடு வீட்டை விட்டு புறப்பட்டாயோ அந்த நோக்கத்தை கடைசி வரைக்கும் கிடைக்கும். திருவருள் துணை செய்யும். அம்மா செய்த குற்றத்திற்காக வருந்தி திருந்தி இருக்கிறீர்கள். பெருமானுடைய கருணை பொருந்தி வரும். நீங்கள் இருவரும் அன்பு நெறியிலே சென்று இறுதி வரை உறுதியுடன் இருங்கள். வெற்றி கிடைக்கும். எதனையும் நினைக்க வேண்டாம், அவனையே நினையுங்கள். என்னையும் மறந்து விடுங்கள். திருவருளை நினையுங்கள். நான் வருகிறேன். பழனி மலை மீதிலே குழந்தை வடிவாகவே படை வீடு கொண்ட முருகா, பழனி மலை மீதிலே குழந்தை வடிவாகவே படை வீடு கொண்ட முருகா, பால் பழம் தேனோடு பஞ்சாமிர்தம் தந்து பக்தரை காக்கும் முருகா, பக்தரை காக்கும் முருகா. ஜெயமுண்டு பயமில்லை வேல் வேல், ஜெயமுண்டு பயமில்லை வேல் வேல். சக்தி வடிவுண்டு மயிலுண்டு கொடியுண்டு வேல் வேல். ஜெயமுண்டு பயமில்லை வேல் வேல். அம்மா, யாரப்பா நீ? நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்குது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க 2 பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா? நான் முருகன் அடிமையம்மா. திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குமா? நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும். இப்ப என்னால வர முடியாது. முடிஞ்சா வரேம்மா. தாயே, இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அவசியம் வரணும். வர்றேன்ப்பா. வடமிட்ட பசும் தங்கத்தேரு, வடமிட்ட பசும் தங்கத்தேரு, எங்கும் ஒளி சிந்த இழுக்கின்ற கரம் பல நூறு, இடை தொட்ட கை கொண்ட பிள்ளை, இடை தொட்ட கை கொண்ட பிள்ளை. எங்கள் இயலிசை நாடக தமிழுக்கு எல்லை முருகா, இயலிசை நாடக தமிழுக்கு எல்லை. வேல் வேல், சக்தி வேல் வேல், வெற்றி வேல் வேல், ஞான வேல் வேல். செந்தூர் வேளா, இவ்வளவு காலமா உன்னை கையெடுத்து கும்பிடாத ஒருத்தி, கண்ணெடுத்து உன்னை பார்க்காத ஒருத்தி, இப்போ கண் திறந்து திருந்தி மனம் வருந்தி நீ இருக்கிற இடம் எல்லாம் உருக்கத்தோட ஓடி வந்து பக்தி பெருக்கத்தோட உன்னை பார்த்து அழுது தொழுது முறையிடுறாடே, அவளை மன்னிக்கிறதுக்கு உனக்கு மனசு இல்லையா? முருகா,
உன்னை மதிக்க மாட்டேன், வணங்க மாட்டேன், இந்த உலகத்திலேயே இருக்க விட மாட்டேன்னு எதிர்த்து போராடி உன்னையே அடிக்க வந்த சூரபத்மனுக்கு கூட நீ இரக்கம் காட்டலையா? அதை விட நான் என்ன பாவம் செஞ்சேன்? கணவரை தவிர வேற கடவுள் இல்லைன்னு சொன்னேன். அது தவறா? அப்படிப்பட்ட கணவரே சொல்லியும் உன்னை நான் கூப்பிடாம இருந்தனே, அதுதான் தவறு. அந்த தவறுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு. உன்னை வணங்காத இந்த கையில விளங்காம செய்தது, உன்னை பார்க்காத இந்த கண்களை குருடாக்கிடு. ஆனா எனக்காக ஒரு பாவமும் அறியாத இந்த பச்சை குழந்தைய தண்டிக்காது. அவனுக்கு மூட்டை கொடுத்த நீயே பேச்சையும் கொடு, அவனுக்கு உயிரை கொடுத்த நீயே உணர்வையும் கொடு. முருகா முருகான்னு நான் உன்னை கூப்பிடாத குற்றத்துக்காக என் குழந்தை என்ன பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிட வேண்டாம். அப்பனே ஐயனே தூக்கத்துல கூட உன்னையே கூப்பிட என் கணவரை பார்த்து என் பிள்ளை அப்பான்னு கூப்பிடட்டும், உன்னை பார்த்து ஆண்டவனே என்று கூப்பிடட்டும். அதை கேட்டாவது நான் ஆறுதல் அடைகிறேன். அது போல எனக்கு முருகா, அது போல. பிறந்த குழந்தை முதலா பேசுறதே அம்மாங்கிற வார்த்தை தானே. அதுதானே ஒரு தாய் கொண்டாடுற ஏகபோக உரிமை, பெருமை. அந்த பெருமையையும் உதறி தள்ளிட்டு அப்பான்னு கூப்பிடட்டும், ஆண்டவரேன்னு கூப்பிடட்டும்னு உன் சன்னிதானத்துல நின்று கண்ணீர் வடிக்கிறாளே, அதுவும் இதயத்தை கரைக்கலையா? ஒண்ணு இல்ல இல்லன்னு இவ சொன்ன போது கூட இவளை எப்படியாவது திருத்துன்னு தான் உங்ககிட்ட நான் வேண்டிக்கிட்டேனே தவிர இவளை கஷ்டப்படுத்துன்னு உனக்கு நான் சொல்லவே இல்லையேப்பா. திருந்திட்டவங்களையும் தவற உணர்ந்துட்டவங்களையும் இப்படி அடிக்கடி சோதிச்சா எப்படி ஆண்டவனே? முருகா, மருதமலையில மயில் உருவத்துல வந்து என் மகனை காப்பாத்தி நம்பாம இருந்த என்ன நம்ப வச்சியே, பழனியில உன் பேரை உச்சரிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஊமையரை என் கண்ணதிலேயே முருகா முருகான்னு பேச வச்சியே, இவ்வளவு மகிமை பொருந்திய நீ ஏப்பா ஏன் குறைய மட்டும் தீக்க மாட்டேங்கிற? எனக்காக வேண்டாம், என் குடும்பத்துக்காக வேண்டாம். உன்னை இல்லே இல்லேன்னு சொல்லி நம்பாதவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களை நம்ப வைக்கிறதுக்காகவாவது என் குழந்தைக்கு வாழ்வு கொடு முருகா. மனமுருக ஒரு தடவை முருகான்னு கூப்பிட்டாலே ஓடி வந்து நிற்கும் தெய்வமே, ஊர் ஊரா ஓயாம ஒழியாம முருகா முருகான்னு உன் பேரை சொல்லிக்கிட்டு நாங்க அலைகிறோமே, எங்க குரல் உன் காதல விடலையா? உன் காதல்ல செவிடாயிடுச்சா? எங்க குரல் உனக்கு கேட்கலையா? எங்க குரல் உனக்கு கேட்கவே இல்லையா? கேட்காது, நம்ம குரல் அவனுக்கு கேட்கவே கேட்காது. இவன் எங்க இருந்தாலும் சரி, இவனை இழுத்து வந்து நிறுத்தக்கூடிய ஒரு உன்னதமான குரலோசை இங்க இருக்கு. அதுதான் இந்த ஆலய மணி ஓசை. எந்த மணி ஓசை என்ன வாழ வச்சதோ அதே ஓசையை வையத்தையும் வானத்தையும் கடந்து அந்த வடிவாளன் காதல ஒலிக்கட்டும். அவன் ஓடி வந்து என் குழந்தையை குணமாக்கட்டும், இல்ல என் குடும்பத்தையே பிணமாக்கட்டும். அது வரைக்கும் நான் ஓட மாட்டேன். அதுதான் நல்ல முடிவு. முருகா, என் குழந்தையை காப்பாத்து, இல்லைங்க என் கையும் மெய்யும் நோகிற வரைக்கும் ஏன்
குழந்தையை காப்பாத்து, இல்லைன்னா பிணமாகிற வரைக்கும் விட மாட்டோம்னு நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க 2 பேரும் இந்த மணியை ஓயாம அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அம்மா, நம்ம பிடிவாதத்தை ஆண்டவன் கிட்ட காட்டி ஜெயிக்க முடியுமா? அதுதான் தோத்து போய் 2 பேரும் மயங்கி விழுந்துட்டாங்க. இது என்ன சொல்லுவாண்டவா? வந்தவர்களுக்கெல்லாம் உன் கருணை வாரி வாரி வழங்கும் கருணைக்கிறதே. இது என்ன சோதனை? ஒரு படத்திற்காக தாய்தந்தைகளில் எவ்வளவோ சொல்லுங்க. பிடிவாதமாக ஆண்டி கோலம் கொண்டு நீ மட்டும் பழனியில் வந்து அமர்ந்தாயே. தான் பெற்ற குழந்தையின் நோய் தீர்வதற்காக உன் ஆலயமணியை இவர்கள் பிடிவாதமாக எடுத்து கவரா. கேட்பது பக்தனின் உரிமை. முருகா, அதை கொடுப்பது உன் கடமை. ஞானமும் கல்வியும் நல்லரும் செல்வமும் நம்பினோர் கருளும் முருகா. ஞானமும் கல்வியும் நல்லரும் செல்வமும் நம்பினோர் கருளும் முருகா. நற்பண்பு நல்லறிவு தழைக்க வேண்டும். நற்பண்பு நல்லறிவு தழைக்க வேண்டும். அதை நான் கண்டு மகிழ வேண்டும். மகிழ வேண்டும். ஊமை குழந்தையாம் குமரகுருபரன் நாவில் உயர்ந்த வேல் கொண்டு எழுதி. ஊமை குழந்தையாம் குமரகுருபரன் நாவில் உயர்ந்த வேல் கொண்டு எழுதி. உணர்வினில் அமுதூரும் கந்தர் கரிவெண்பாவை உவந்தளித்த தமிழ்கடவுளே. உவந்தளித்த தமிழ்கடவுளே. நக்கீரன் நாவிலே ஆத்துப்படை பாட நல்ல தமிழ் தந்த முருகா. நக்கீரன் நாவிலே திருமுருகாத்துப்படை பாட நல்ல தமிழ் தந்த முருகா. நாள்தோறும் புகழை பாடிட பாடிட அதை நீ கேட்டு மகிழ்ந்த முருகா. முருகா, நீ கேட்டு மகிழ்ந்த முருகா. இன்று தாயிவள் கண்ணீரும் தந்தையின் ரத்தமும் தன்னெஞ்சம் காணவில்லையோ. தாயிவள் கண்ணீரும் தந்தையின் ரத்தமும் தன்னெஞ்சம் காணவில்லையோ. இங்கு தவழாத பிள்ளையை தவழ வைத்தால் நீ தந்த தமிழுக்கு பெருமை முருகா. நீ தந்த தமிழுக்கு பெருமை முருகா. வேலோடும் மயிலோடும் விரைந்தோடி வா. வேலோடும் மயிலோடும் விரைந்தோடி வா. விளையாடும் இளம் பிள்ளை பிணி தீர்க்கவா. விளையாடும் இளம் பிள்ளை பிணி தீர்க்கவா. எவ்வூரில் இருந்தாலும் செந்தூரில் வா. எவ்வூரில் இருந்தாலும் செந்தூரில் வா. திருச்செந்தூரில் வா. எந்த ஊரு கொண்டனும் குறை தீர்க்கவா. நீ எந்த ஊரு கொண்டனும் குறை தீர்க்கவா. விரைந்தோடி வா. பிணி தீர்க்கவா. செந்தூரில் வா. குறை தீர்க்கவா. விரைந்தோடி வா. வா வா. பிணி தீர்க்கவா. வா வா. செந்தூரில் வா. வா வா. குறை தீர்க்கவா. வா வா. ஓஹோ, உன்னாலதானா? சரி. ஏன்டா உம்முன்னு இருக்கிற? சிரிக்க மாட்டே? சிரிடா. சிரிக்க மாட்டே? சிரி, சிரி, சிரி. யாரப்பா நீ? இந்த ஊர் தான் ஓயாம சத்தம் கேட்டது என்னன்னு பார்க்க வந்தேன். ஓஹோ,
மயக்கத்தை தீர்த்த நீ யாரப்பா? நீ எந்த ஊரில் இருந்தாலும் திருச்செந்தூருக்கு வந்து இவங்க முறைகளை தீர்க்கணும்னு கூப்பிட்ட. குழந்தை வடிவிலே வந்தது நீதானா? ஒண்ணும் சொல்லாம போறியப்பா. முருகா, கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது? குழந்தையின் வடிவிலே யார் வந்தது? நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது? நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது? என் நெஞ்சம் துடிக்குதே, யார் வந்தது? கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது? குழந்தையின் வடிவிலே யார் வந்தது? நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது? நெஞ்சம் துடிக்குதே, யார் வந்தது? யார் வந்தது? யார் வந்தது? ஞானமுனிதா, என் கலியுக தெய்வம், தெய்வமே, அன்று நீ வேலூன்றி நீரெடுத்த நாழிக்கிணறுதான் இன்று நீ மணி விழுந்து நீராக கருணை வெள்ளம் தான் வந்ததோ. அன்று நீ வேலூன்றி நீரெடுத்த நாழிக்கிணறுதான் இன்று நீ மணி விழுந்து நீராக கருணை வெள்ளம் தான் வந்ததோ. கண்ணீரும் கவலையும் கந்தானி ஒற்றெடுத்த தண்ணீரால் மறையக் கண்டோம். கையசைய காலசைய வாய் பேச பிள்ளைக்கு, கையசைய காலசைய வாய் பேச பிள்ளைக்கு கருணை செய் செந்தில் வேலா, கருணை செய் செந்தில் வேலா, நீ கருணை செய் செந்தில் வேலா, வேலா. தெய்வமே, உன்னை நம்பினவங்களுக்கு ஒரு குறையும் வராதுங்கிறத இந்த குழந்தை மூலமா உலகத்துக்கே எடுத்து காட்டிய முருகா, என்னைக்கும் நீதான் எங்க துணைவன். வர வேண்டியவங்க எல்லாம் ஊர்ல இருந்து வந்தாச்சு, நீங்க ஆரம்பிக்கலாம். கொண்டாடும் திருச்செந்தூர் குமரா குதாஷண்முகா முருகா என்றும் பேர் சொல்பவர் குலமெல்லாம் வாழ வாழ. குண்டத்திலேறி உனை நெஞ்சத்தில் வைப்பவர் கோடானு கோடி வாழ. மண்ணாடும் தென்பழனி தண்டபாணி தெய்வமே, உரை கண்டோர்கள் நீடூழி வாழ. மண்டாடும் தென்பழனி தண்டபாணி தெய்வமே, உரை கண்டோர்கள் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று நீடூழி வாழ வாழ. வள்ளி மணவாளனை உள்ள துணைவனாய் வைத்தவர் வாழ்க வாழ்க, உள்ள துணைவனாய் வைத்தவர் வாழ்க, உள்ள துணைவனாய் வைத்தவர் வாழ்க. முருக